Hello friends, welcome to Active Herbals. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு grey hairக்கான ஒரு ஹோம் ரெமெடின்னு பாக்கும்போது ஒரு grey hair oil பண்ணலாம் அப்படி நம்ம நினைச்சோம். சோ அதுதான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கான ரெசிபி. இதுல நம்ம என்னென்ன ingredients ஆட் பண்ண போறோம் அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத நீங்க first time நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell button click பண்ணிக்கங்க. all and option select பண்ணிக்கங்க. Okay friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hi friends, நம்ம எல்லா வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட அமோகம் hair oil பத்தி. இப்போ உங்களுக்காக அமோகம் hair oil plus amogam ஷேக்காய் பவுடர் காம்போ பேக்கா கிடைக்குது. சோ ரெண்டுமே தரமான மூலிகைகளை கொண்டு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டு உங்களுக்காக கொடுக்குறாங்க. இது ரெண்டு யூஸ் பண்ணா மட்டுமே போதும், உங்களோட ஹேருக்கு வேற எந்த விதமான கேரும் தேவைப்படாது. இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்கக்கூடிய பை நவ் பட்டனை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர், நெல்லி பொடி எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். காஃபி பவுடர் நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷனை சீராக்கும். அதால முடி வளர்ச்சி அப்படிங்கிறது சீராக்கப்பட்டு நல்லா முடி கொட்டாம வளரும். அடுத்ததா இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கலோஞ்சி சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயத்தில் அதிக அளவில் அமினோ ஆசிட்ஸும் பொட்டாசியமும் இருக்கிறதுனால நம்மளோட ஹேரோட கலரை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் வந்து சீக்கிரத்துலேயே நரைக்கிறதுக்கு என்னதான் டிஎன்ஏ, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட ஸ்கேல்ப் அப்சார்ப் பண்ணலனாலும் ஹேர் வந்து சீக்கிரத்தில் கிரே ஹேராக மாறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பை ஃபுட்டாகவே அயனோ அப்படி இல்லாத நம்மளோட முடிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமலும் போகலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட டயட்டில் நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை தவிர்த்து இந்த ஊட்டச்சத்துக்களை நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்லேயே கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஆயில் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரே ஹேருக்காக ஒரு ஆயில் பண்ணும்போது நம்ம கோகனட் ஆயிலை விட மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கடுகு எண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகள்லையுமே கிடைக்கும். ஸோ ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் 100 ml கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சரை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியும் சேர்த்து கொதிக்க விடணும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்ல நரிஷ் பண்ணக்கூடிய பொருட்கள், நம்மளோட ஸ்கேல்ப்பில் நல்ல ஒரு ஈரப்பதத்தை தக்க வச்சு முடி வளர்ச்சியுமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ஆயிலே நல்ல கருப்பு கலருக்கு மாறி வரும், திக்காக பேஸ்ட் மாதிரி. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி அந்த ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடியே ஹேரோட ஃபாலிகல்ஸ்லேருந்து அதோட அடிப்பாகம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த ஆயில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒவ்வாமையும் கொடுக்காது. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வரைக்கும் ஹேர்லேயும் நல்லா ஸ்டேயாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கோல்டு பாடினா அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலோட அளவை கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது கோல்டு பாடினா. ஸோ ஒரு 45 minutes 1 hour வரைக்கும் ஹேரில் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். கிரே ஹேருக்காக நம்ம லுக் பண்ணி ஒரு ரெமெடி ட்ரை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு ரொம்பவே மைல்டாக இருக்கணும். ஷேக்காக யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட பாடி ஒத்துக்கிறத பொறுத்து தான் அதை மைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.